அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 3/5/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ரெண்டுலேயுமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நான் யூஎஸ் மார்க்கெட்லேயுமே இந்த சிபிஆர் இண்டிகேட்டரை வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஜெரம் பவல் ஸ்பீச்சுக்கு அப்புறம் வந்த மிகப்பெரிய அப்சைட் ரேலி. அது அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங்கில் கீழே வந்துடுது. அடுத்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட R1க்கு பக்கத்தில் முடிஞ்சிருக்கு. ஸோ சிபிஆருக்கு மேலே இருக்கிறது இது ஒரு பாசிட்டிவிட்டி தான். பட் ஒரு மிகப்பெரிய நியூஸ் இம்பேக்ட்டுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பெருசாக ரேலி ஆகலை அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹையை கூட தாண்ட முடியல அப்படின்னா மிகப்பெரிய பாசிட்டிவிட்டிலாம் கிடையாது. ஸோ மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக கன்சாலேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எஸ்என்பிலையும் அதே கதை தான், உங்களுக்கு வந்து நாஸ்டாக்லேயும் அதே கதை தான். ஸோ மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்குது. பட் வந்து ஒரு பெரிய மொமெண்டமோட மிக பெருசாக இதுக்கப்புறம் வந்து மேலே போயிடும் அப்படிங்கிற லெவல்லாம் இது கிடையாது. ஸோ அதுதான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு கன்சாலிடேஷன் தான் உங்களுக்கு தெரியும். 3 இண்டெக்ஸ்லையுமே வந்து உங்களால் கன்சாலிடேஷனை கிளியராக நோட் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இன்னும் ஒரு 2-3 நாள் கன்சாலிடேட் ஆகிட்டு இந்த நெக்லைனை பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டபுள் டாப் மாதிரி போட்டு நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் இங்கே இதுதான் முக்கியமான விஷயம். விக்ஸை பாருங்கள் 4% கீழே விழுந்திருக்கு. மார்க்கெட் மேலே போகுது, விக்ஸ் வந்து டவுன் ஆகுது அப்படின்னா இட் இஸ் அ கிளியர் பாசிட்டிவ் சைன். அடுத்து வந்து ஈஸோட 10 இயர் பாண்டியில் பாருங்கள், இவனுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுகிறான். 4.7 பக்கமாக போயிட்டு 4.5 கொண்டான். ஃபெட்ரல் மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 10 இயர் பாண்டியன் வந்து கீழே விழுகிறது. இதுவுமே மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் தான். யூஎஸ் ஆயிலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இவனுமே கீழே தான் போயிட்டுருக்கான். இதுவுமே ஒரு பாசிட்டிவ் சைன் தான். இப்போதைக்கு நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறதுக்கு வேர்ல்டு மார்க்கெட்டில் எந்த ஒரு விஷயமே கிடையாது. எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. அடுத்து வந்து இந்தியன் ஏடிஆரை பற்றி பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஏடிஆர். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நேற்று வந்து க்ளோசிங் இங்கே எப்படி முடிஞ்சு அப்படின்னு பார்ப்போம். விப்ரோ 1% டவுனு, இன்ஃபோசிஸ் வந்து 0.5% டவுனு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும்தான் சிங்கம் மாதிரி ஒத்தாலாக நின்று தூக்குறாங்கிற மாதிரி மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். பேங்க் நிஃப்டி ஃபால் வராமல் பார்த்துக்கிட்டான். ஐசிஐசி பேங்க்கும் 1% டவுனு. கோட்டாக் பேங்க்கு பரிதாபகரமாக நல்ல இருக்கான். அவனை நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன். நேற்று பேங்க் நிஃப்டியோட முக்கியமான ஃபாலு காரணம் இந்த கோட்டாக் தான். ஸோ அவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3% விழுந்துருக்கிறான். ஸோ ஆல்ரெடி அவன் வந்து வெறிகொண்டு கீழே விழுந்தான். அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக அவன் கீழே தான் போயிட்டுருக்கான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டி கோட்டாக் பேங்க்குக்கு. ஸோ மார்க்கெட்டை வந்து ஒத்தால இவன் இன்னும் கீழே கூட்டு போயிட்டுருக்கிறான். பட் ஸ்டில் இவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லைன் இருக்கான். இங்கேருந்து ரிவர்சல் ஆகணும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இவனை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. இன்ஃபோசிஸ் பாசிட்டிவ், ஐசிஐசி பேங்க் ஃப்ளாட்டு, விப்ரோ வந்து இங்கே 1% நெகட்டிவாக, இங்கே வந்து வெறும் 0.19% நெகட்டிவ். ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1.26% பாசிட்டிவ். ஸோ ஏடிஆர் எல்லாமே மிகப்பெரிய பாசிட்டிவிட்டியை வந்து இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நேற்று நான் இன்னொரு விஷயம் அப்சர்வ் பண்ணாங்க. நமக்கு இங்கே யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து எடுத்த உடனேலாம் வந்து 0.85%க்கு போகலாம். அவன் கீழே தான் சுற்றிக்கிட்டு இருந்தான். ஒரே நிமிஷம் இருங்க, உங்களுக்கு வந்து நேற்று நான் நாஸ்டாக்கை காட்டுறேன். நாஸ்டாக் வந்து 1.29% வந்து நெகட்டிவில் முடிஞ்சிருக்கா. ஆனால் நீங்கள் 5 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டே ஒரு பெரிய ஃபால் வந்துச்சு. ஆனால் இந்த ஃபாலில் கூட நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி இருக்கான் பார்த்தீங்களா, அவன் கீழே விழுகலை, ரெசிலியண்ட்டாக இருந்தான், மேலே தான் சுற்றிக்கிட்டு இருந்தான். ஸோ அரௌண்ட் வந்து இந்த டைம் தான் இங்கே பாருங்கள் சின்ன இத்தினோண்டு ஃபால், அதுக்கப்புறம் திருப்பி பயங்கரமாக மேலே போயிட்டான். ஸோ கிஃப்ட் நிஃப்டி வந்து வெறித்தனமான பாசிட்டிவாக இருக்கிறான். ஸோ அதை நான் சொல்லி ஆகணும். நேற்று இது வந்து அப்சர்வ் பண்ண, அதனால் சொல்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஏ வந்து நேற்று வந்து ஒரு 1300 கோடி பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ வந்து ஒரு 900 கோடி செல் பண்ணியிருக்காங்க. இவங்க 2000-3000 கோடி செல் பண்ணாத வரைக்கும் இந்த மாதிரி 1000 கோடிலாம் செல் பண்ணாங்கன்னா அதெல்லாம் நம்ம டிஏக்கு வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி ஈஸியாக டேக்கிள் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக சொல்ல முடியாது, அதே மாதிரி மிகப்பெரிய பாசிட்டிவிட்டியாகவும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த டிஏயோட ஆக்டிவிட்டி இருக்குது பார்த்திங்களா, நானும் பார்க்குறேங்க, 3 வருஷமாக வாங்கிட்டே தான் இருக்காங்க. அது மிகப்பெரிய பாசிட்டிவிட்டி தான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போதைக்கு வேர்ல்டு மார்க்கெட் பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸ் பாசிட்டிவ், எஸ்என்பி பாசிட்டிவ், நாஸ்டாக் பாசிட்டிவ், டாக்ஸ் வந்து ஓகே, டாக்ஸ் நெகட்டிவாக இருக்குது, ஃப்ரான்ஸும் நெகட்டிவாக இருக்குது, ஃபிட்ஸே வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. அடுத்து வந்து நிக்கி வந்து இவன் நெகட்டிவாக இருக்கான், இவன் தைவான் வந்து நெகட்டிவாக இருக்கான். ஸோ யூஎஸ் மார்க்கெட் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கே ஒழிய யூரோப்பியன் மார்க்கெட் கிட்ட அவ்வளோ ஒரு வாரம் கிடையாது. அவங்க 2-3 நாளாகவே வந்து படுத்தே தான் இருக்காங்க, பெருசாக மேலே போக மாட்டுறாங்க. அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு இந்த ஏஷியன் மார்க்கெட்டும் நெகட்டிவில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ யூஎஸ் மார்க்கெட் மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் கிஃப்ட் நிஃப்டி இவன் ஏன் இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கானே தெரில. கிட்டத்தட்ட 110 பாயிண்ட் கேப் அப் காட்டுறாங்க. 110 பாயிண்ட் கேப் அப் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே நடக்கலை, ஒரு ஈவெண்ட்டும் கிடையாது. ஆனால் தலைவன் வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து காட்டுறான். ஸோ இப்போ வந்து நேற்று வந்து மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்றைக்கி என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் புக்கிங்க்கு அப்புறம் ஒரு கன்சாலிடேஷன். ஸோ இது என்ன பண்ணுது, இந்த இடத்துல எல்லாருமே பையர்ஸோ செல்லர்ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டை மேலேயோ கீழேயோ கொண்டு போகிறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்க நிறையா பேர் இந்த இடத்துல உள்ளே வந்திருக்காங்க. அதான் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஆனால் பேங்க் நிஃப்டி அப்படி இது வந்து நிஃப்டியில் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே லோ கிட்ட வந்து ப்ரைஸ் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டியில் ஒரு ரிவர்சல் கணக்கே வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டியில் செல் அண்ட் ரைஸில் இருக்க போகுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அதை நான் வந்து இப்போ ட்ரேடிங் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு
இப்போ பேங்க் நிஃப்டி வந்து பாசிட்டிவாக இருக்கான், பேங்க் நிஃப்டி வந்து நெகட்டிவாக இருக்கான். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இதை வந்து ஒருத்தன் கேப்சர் பண்ணோம். பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டியை கேப்சர் பண்ணுவானா, இல்லை நிஃப்டி பேங்க் நிஃப்டியை கேப்சர் பண்ணுவானான்னு கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச பேங்க் நிஃப்டி தான் நிஃப்டியை கேப்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேற்று கோட்டாக் பேங்கோட நெகட்டிவிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி கீழே ட்ராக் பண்ணி விட்டுச்சே ஒழிய அவன் மிகப்பெரிய நெகட்டிவால இல்லை. மேபி இன்றைக்கி பேங்க் நிஃப்டி இன்னைக்கோட சிபிஆரை கிராஸ் பண்ணும்போது அவன் பாசிட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு நல்ல ரேலி நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி அவுட் பர்ஃபார்ம் பண்ணி நேற்று விட்டதை இன்றைக்கி பிடிக்கிறான் அப்படின்ட்டு அவன் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியில் ஒரு இன்சைட் சிபிஆர் வந்திருக்கு. இன்சைட் சிபிஆர் வந்துச்சுன்னா என்ன இண்டிகேஷனு, அன்னைக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் ஆக போகுது அப்படிங்கிறதா இண்டிகேஷன். ஓகேங்களா, அப்போது இன்றைக்கி மார்க்கெட் ட்ரெண்ட் ஆக போகுது. எந்த பக்கம் ஆக போகுது, மேலே ஆக போதா கீழே ஆக போதா, அதை இங்கே பொசிஷன் எடுத்து வச்சுருக்கவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் நடக்க போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி மார்க்கெட் வந்து R1 தாண்டினா புல்லிஷு, கீழே இந்த கன்சாலிடேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 617 இதை தாண்டினாலே பேரிஷ் தான் அஸ் பர் த ப்ரைஸ் ஆக்ஷன். பட் ஸ்டில் நீங்கள் வந்து S1 தாண்டுற வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரிவர்சல் ட்ரேடை சஜஸ்டே பண்ண மாட்டேன். ஏன்னா பிகாஸ் ஆஃப் த சிபிஆர் நேச்சர், என்னது நேரோ சிபிஆர் ப்ளஸ் இன்சைட் சிபிஆர் ரெண்டுமே ட்ரெண்டிங் டேக்கான ஒரு இண்டிகேஷன் தான். ஓகேங்களா, அது இல்லாமல் இப்போ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆக போகிறான், 100 பாயிண்ட் மேலே ஓப்பன் ஆக போகிறான். நேற்று க்ளோசிங் எங்கே இருக்குது, 648. ஸோ அங்கேருந்து வந்து 100 பாயிண்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட 0.4%, 0.45% கேப் அப் ஆக போகுது. மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே ஹை R1 ரெண்டுக்கும் மேலே ஓப்பன் ஆக போகுது. கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை பக்கத்தில். ஆல் டைம் ஹைலேருந்து மேலே ட்ரெண்டிங் ஆவானா கீழே ட்ரெண்டிங் ஆவானா தெரியாது, ஒருத்தர் தான் பார்க்கணும். ஸோ கீழே ட்ரெண்டிங் ஆனாலுமே உங்களுக்கு வந்து R1 கிராஸ் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய ஃபால் வந்து அது வந்து இந்த சிபிஆரோட கீழே இந்த இது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக S1 தாண்டி S2 வரைக்கும் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ மிகப்பெரிய ட்ரெண்டிங் டே இன்றைக்கி வரக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு அது பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நெகட்டிவாக இருந்தால் நம்மளால் நிறையா பாயிண்ட் கேப்சர் பண்ண முடியும். பாசிட்டிவாக இருந்தால் மேபி ஒரு R2 கிட்டேயோ ஆல் டைம் ஹைக்கிட்டேயோ ஒரு ரிவர்சல் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ R1 ட்ரெண்டிங், R1 ரிவர்சலில் S1 வரைக்கும் வர ட்ரேடு, இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஹை ப்ராவல் ட்ரேடு. சப்போஸ் S1 தாண்டிடுச்சுன்னா S1 to S2 அதுவுமே ஒரு ஹை ப்ராவல் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஆனால் பேங்க் நிஃப்டி டிசெண்டிங் சிபிஆரையே ஃபார்ம் பண்ணிட்டான். ஈவன் தான் இவன் டிசெண்டிங் சிபிஆரை ஃபார்ம் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், சிபிஆருக்கும் R1 இடையில இருக்க கேப் வந்து கம்மியாக இருக்குது, சிபிஆருக்கும் S1 இடையில இருக்க கேப் வந்து அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இவன் இந்த இடத்துல கன்சால்டேஷன் ஆகிருக்கான். ஸோ இந்த ஜோன் வந்து ரொம்ப முக்கியமான ஜோன். இந்த இடத்துல சப்போஸ் மார்க்கெட் வந்து மேலே இப்போ வந்து 0.4% வந்து கேப் அப் கட்டுறானா பேங்க் நிஃப்டி. ஸோ 231 முடிச்சிருக்கான், கிட்டத்தட்ட அங்கேயே தான். இப்போ 0.45% அப்படின்னா இவன் வந்து எங்கே ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா உங்களுக்கு R1க்கும் ப்ரீவியஸ் டே ஹைக்கும் பக்கத்தில் ஓப்பன் ஆகிறான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா R1க்கும் ப்ரீவியஸ் டே ஹைக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸும் கம்மி தான். ஸோ இவன் வந்து இன்றைக்கி R1 தாண்டி டெசிசிவாக க்ளோஸ் வைக்கிறான். ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்லேயே டே ஹையெல்லாம் தாண்டுறான் அப்படின்னா மட்டும்தான் இவனால் மேலே போக முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இவன் ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ R1 ரிவர்சல் அப்படிங்கிறது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங்காக இருக்கும். அவனுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபிஆர் இந்த ஜோனில் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா R1 ட்ரெண்டிங்கே செமையான ஒரு வாய்ப்பு இருக்குது, அவன் ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா இங்கே R1 ரிவர்சல் ஆகி அதை நம்ம முன்னாடி பேசிட்டோம், இது வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் S1 தாண்டினா அப்படின்னா அவன் கண்டிப்பாக கீழே S2 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆனால் இந்த ஜோனை வந்து நல்லா பார்த்துங்க, இந்த ஜோனை வந்து டெசிசிவாக பிரேக் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட்டே மிகப்பெரிய ட்ரெண்டிங் மூவ் வரும். சப்போஸ் இந்த ஜோன் கிட்ட கன்சாலிடேட் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆனான்னா மேபி இன்றைக்கி அந்த மூவே வந்து வராமல் போகலாம், கன்சாலிடேட் ஆகிடலாம். ஓகேங்களா, பட் இந்த ஜோன் கிட்ட கன்சாலிடேட் ஆகி கீழே வந்தாலும் மிகப்பெரிய மூவ் வரும். டெசிசிவாக பிரேக் பண்ணாலும் உங்களுக்கு மிகப்பெரிய மூவ் வரும். அதே மாதிரி வந்து கன்சாலிடேட் ஆகி பிரேக் பண்ணாலும் மிகப்பெரிய மூவ் கீழே வரும். இல்லை ரிவர்சல் ஆகிட்டான் அப்படின்னா மேபி எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய மூவ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கும் அகைன் கன்சல்டேஷன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஜோனை வந்து கொஞ்சம் மார்க் பண்ணி பார்த்துக்குங்க, ஏன்னா இந்த இடத்துல நிறையா பையர்ஸ் இருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அனாலிசிஸ். அண்ட் நம்ம பொசிஷனலாக பார்த்துருவோம் எந்த எப்படி இருக்கான் அப்படின்ட்டு. பொசிஷனலாக பார்க்கும்போது ஆல் டைம் ஹையிலிருந்து நல்ல ரெண்டு ஷூட்டிங் ஸ்டார் ரிவர்சல். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கும் அவன் வந்து ரெட் கேண்டில் போட்டான் அப்படின்னா சுத்தமாக பையர்ஸ் கிட்ட மொமெண்டமே இல்லைன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற அந்த 50,000 ஆல் டைம் ஹையை தாண்டதுங்கிறது இயலாத காரியமாக போயிடும். பட் ஸ்டில் இங்கே பாருங்கள், இது வீக்லி சிபிஆர், இது வீக்லியோட R1. எனக்கு தெரிஞ்சு இது வந்து R2க்கு மேலே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் இருக்கு, நான் அதையும் வந்து உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ நான் வீக்லி பிவட்டை மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் வீக்லியோட R2. இவன் R3லாம் போய் ரிவர்ஸ் ஆகி R2 கிட்ட இருக்கிறான். ஸோ அவன் R2க்கு மேலே இருக்க வரைக்கும் இவன் வந்து புல்லிஷ் தான். R1க்கு மேலே இருந்தாலே புல்லிஷ் தான். ஸோ இவன் கீழே வர்றான் அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் கீழே வரானே ஒழிய செல்லர்ஸ் கீழே கொண்டு வந்து கீழே வரல, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ப்ராஃபிட் புக்கிங் வந்து பார்த்திங்கன்னா புல் மார்க்கெட்டில் ஆல்வேஸ் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும், அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பொசிஷனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து இந்த க்ரீன் லைன் இருக்குது பார்த்திங்களா, இந்த க்ரீன் லைன் கிட்ட ஒரு நல்ல சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுங்க சிபிஆர் தூக்கிடுவோம். இந்த ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் இருக்குது பார்த்திங்களா, அதோடைய
அதோட இந்த சப்போர்ட்டில் ரெசிஸ்டன்ஸ் லைன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆனதுக்கப்புறம் இது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஆல் டைம் ஹைங்கிறது ஆல்வேஸ் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே மாதிரி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அவன் ஆல் டைம் ஹை பக்கம்லாம் பெருசாக போகல. இப்போ பேங்க் நிஃப்டி பயங்கரமாக 50,000 வரைக்கும் போய் ஆல் டைம் ஹை தொட்டான். ஆனால் இன்னும் நிஃப்டி தொடலை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ இப்போதைக்கு வந்து இந்த நிஃப்டியோட ஆல் டைம் ஹைங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே தானே இந்த லைன் இருக்குது பார்த்திங்களா, இந்த லைன் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். கீழே சப்போர்ட்டுங்கிறது இந்த ட்ரெண்ட் லைனாக இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனல் அனாலிசிஸ் ஆஃப் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் இருக்கிறத நம்ம ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறைய பார்வையாளர்கள் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.